ஹைஸ்கூலில் அவங்க நம்ம சம்பவத்தை பண்ணணும்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு சம்பவத்தை பண்ணி விடுவேனா நான் அவனை ஹைஸ்கூல்லையே திருப்பி இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் அவன் எங்கே போனானே தெரில. இதுப்போ சேஃப்டிக்கு ப்ளோவர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாம் ரூட்டெல்லாம் அடிச்சிச்சு. அப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரூட்டெல்லாம் அடித்தா ஸ்டியரிங்காக வெஸ்ட்டில் ஒரு டீ கிடச்சிருச்சு. சூப்பர். அப்பா நீ போகலாம்ப்பா அட்டாக்கிக்கு. இங்கே தான் இருக்கான்னே தெரிய மாட்டேங்குது. அவன் இங்கே பக்கத்தில் வந்துட்டானா அவன்பா போயிடுமே. ஸோ கடவுளே எங்கே இருக்கானே தெரியலையே. ரொம்ப நேரம் நினச்சி பையன் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்பா எப்படியோ இங்கே இருக்காங்கிறது தெரிஞ்சிச்சா இங்கே போட்டு அவன் புலந்த கட்ட வேண்டியதுதான். பையன் நம்ம அப்படி போகணும்னு நினச்சிட்டு போயிருப்பான். நம்ம வந்துட்டு இந்த பக்கம் பூந்து பையனை போய் முதுகுலையே ஒரு குத்து கசக்குன்னு ஒரு குத்து குத்திடலாம். அப்பா அப்படி ஓடுது. சூப்பர்ரா இது கிடச்சிருச்சு. பையன் பார்க்கலாம் நம்ம எப்படி செத்தோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பையன் செத்து போயிருப்பான். அப்புறம் பானம் ரொம்ப நேரமாக இனிமீத்தி என்ன கண்டே பிடிக்கவே முடியல. எல்லாம் இந்த பக்கம்தான் ஏதோ ஃபயரிங்கு ரெட் கலரில் காமிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எல்லாம் பாருங்க நிறைய க்ளோவெல்லாம் போட்டு லூப் பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அட்டி முக்கா ரைடுன்றா. அப்போ எப்படியோ ஒன்றும் பண்ணல. என்ன அதுன்னு எனக்கு புரியல. இது எதுக்காக ரைடுன்னு போட்டிருக்கா இனிமே போட்டு வச்சிருக்கா. அதுவும் நம்மளும் ஏன் எதுவுமே பண்ணவே மாட்டேங்குது. இது என்ன ரைடுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பூச்சி போட்டேன். யாராவது இருக்கான்னா தெரியும் அப்படின்ட்டு. டேங்க அப்பா பரவாயில்லையே. வந்தது 25 ஹெல்த்தில் வாங்கினா அடி வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு கில்லியும் கொடுத்துட்டு போயிட்டான். அடி 2வது ஆளு இவன் தான் முக்கால்வாசி டேமேஜே கொடுத்துருக்கான். நம்மளும் சரி அவன் அங்கே இருக்கான்ட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவில் போட்டு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவன் அழகாக வந்தான். நோக்காமக்கா ரைடுன்னு போட்டான். போச்சுடாட்டே சாமி இன்னைக்கு நேரத்துக்கு நம்மளை கொண்டிருப்பா. நம்ம போயிட்டு மெடிக்கெட்டெல்லாம் சுற்றி பயங்கரமாக ஹீல் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அங்கேயே இருந்தவனு வச்சுக்க போட்டு தள்ளிடுவானு நல்லா சுற்றி அடிச்சானுங்கன்னு முடிஞ்சே போயிடும். நம்ம சொல்லி ஆக்டிங் நல்லா பொறுமையாக உட்காந்து ஃபுல் மெடிக்கெட்டையும் சுற்றிட்டு ரிப்பேரிட்டு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் போன்ட்டு பார்த்தா ரிப்பேரிட்டே இல்லை. எல்லாத்தையும் ரீலோடெலாம் பண்ணி பக்காவை பசிட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பூச்சியை போட்டோம். பூச்சியை போட்டாதான் எல்லாம் இன்னுமே நம்ம கண்ணிலேயே படுறாங்க. இல்லை எங்கே தான் உழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திருக்குறா என்னடா இவன் ஆஃப்லைனு ஓடு சரியான வேட்டை தான் போ. பையன் ஆஃப்லைன் போயிட்டு அப்படியே விட்டுட்டான்ட்டு நம்ம அழகாக போய் ஒரு ஓசிக்கில் தட்டிட்டோம். எவ்வளோ நேரம் தான் நான் இனிமையை தேடுறேன் தேடிக்கிட்டே எவனுமே கிடைக்கவே மாட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு இனிமே அடேங்கப்பா போடு பையன் முடிஞ்சான். சூப்பர் டேமேஜும் கொடுத்துருச்சு பூச்சி. இனி நம்ம தான் அடிக்கணும். ஒரே அழுத்து தான் எம்பி வட்டி வச்சு பையன் எப்பா ஒரு வழியாக 6 கிலோ நம்ம அடிச்சிட்டோம். அப்புறம் என்ன சும்மா ரூட்டை அடிச்சுட்டு போலான்னு பார்த்தா இவன் எங்கேயோ இந்த சைட்லேருந்து எவன்டா அவன் இந்த சும்மா எல்லா பக்கத்துலேருந்து அடிச்சிட்டு நான் எங்கேடா போகிறேன். ஸோ இவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஏன்டா இப்படி ஒளிஞ்சு விளையாடுறீங்க மேலே வருது. நான் ஓட்டு தொக்காமக்கா நீ எங்கே இருந்தா விழுகிற எங்கேயோ இருந்து வந்து டொம்முன்னு விழுகிறான். எங்கேருந்தோ எப்படி வரோன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சாமி கடவுளே நம்ம ஃபஸ்ட்டு ஜோனை போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஜீப்காரன் வேறு போயிட்டு இருக்கிறான்டோய் அவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கொள்ளணும். இப்போ அவனை டார்கெட்டாக வச்சு தான் போகணும். பையன் ஜோனுக்கு போய் சேஃபாக போயிட்டு நான் சும்மா காரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசி சொன்னாலும் காரை வச்சிருக்கனால எடுத்துருங்கடா அப்பா ஒட்டிங்க உட்காம அவன்டா இவன் இந்த டேமேஜ் கொடுக்குறீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அப்போ மெடிக்கெட் சுற்றிட்டு நம்மளும் உட்காந்துருக்கோம். அவன் தான் நம்ம ஃபஸ்ட்டு விட்டோமல்ல அவனே தான் அவன் தான் வந்து இந்த அடி அடிக்கிறான். ஸோ விட்டது எவ்வளோ பெரிய தப்பு. சரி ஜீப்பு பின்னாடியாவது நம்ம கவர் எடுத்து உட்காரலன்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறானே. இங்கே வரைக்கும் வர்றதுக்குள்ளே அவன் எல்லா விஷயம் கிழிச்சே விட்டான். நாய் ஷூ ப்ளோவல் போட்டு வர்றதுக்குள்ளே அவன் நம்மளுக்கு குன்னையே விட்டுருவான் நாட்டு இருக்குது.